டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய முக்கிய செய்திகள். ரயில்வே துறையில் புதிய விதிமுறைகள் இன்று முதல் அமல். தட்கலுக்கு ஆதார் கட்டாயம் உள்ளிட்ட நிபந்தனைகள் நடைமுறைக்கு வந்தன. காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பேணி காத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். காவல் நிலையத்தில் காவலாளி இறப்பு குறித்த முதல் தகவல் அறிக்கையில் அதிர்ச்சி. 6 காவலர்கள் பணியிடை நீக்கம். திருச்செந்தூர் மகா கும்பாபிஷேக விழா 76 ஹோம குண்டங்களில் யாகசாலை பூஜைகள் இன்று தொடக்கம். தமிழகத்தில் பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் உயர்ந்தது. வீட்டு மின் இணைப்புகளுக்கு கட்டண உயர்வு இல்லை. இனி விரிவான செய்திகள். ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. இதன்படி தட்கலுக்கு ஆதார் கட்டாயம் என்ற விதிமுறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. மேலும் ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஏசி வகுப்பு பெட்டிகளுக்கான டிக்கெட் கட்டணம் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 பைசாவும், ஏசி அல்லாத வகுப்பு பெட்டிகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசாவும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதே நேரத்தில் புறநகர் மின்சார ரயில் கட்டணம், மாதாந்திர ரயில் பாஸ் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. நீதியை பேணி காத்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என காவல்துறைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும் என அவர் எச்சரித்தார். குற்றம் செய்தவர்கள் அரசியல் பின்புலம் கொண்டவர்களானாலும் தக்க தண்டனை பெற்றுத்தரும் ஆட்சியாகத்தான் திராவிட மாடல் ஆட்சி திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். மடப்புரம் கோவில் காவலாளி லாக்அப்பில் இறந்த சம்பவத்தில் 6 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவில் காவலாளி அஜித்குமார் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். அவரை போலீசார் அடித்துக் கொன்றதாக உறவினர்கள் புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அஜித்குமார் மரணம் குறித்த உடற்கூராய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது. அவரது உடலில் 18 இடங்களில் காயம் இருந்ததாகவும் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் இறந்ததாகவும் கூறப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி இன்று யாகசாலை பூஜைகள் தொடங்குகின்றன. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் ஆலயத்தில் வரும் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதற்கான திருப்பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மாலை 5 மணி அளவில் யாகசாலை பூஜைகள் தொடங்குகிறது. 76 ஹோம குண்டங்களில் பூஜைகள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் பெரிய தொழில் வணிக நிறுவனங்களுக்கு 3.16% மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 500 யூனிட் வரை பயன்படுத்தும் சிறு வணிகர்களுக்கு கட்டண உயர்வு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2.83 கோடி வீட்டு பயனாளர்களுக்கு மின் கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தாங்களும் 25 ஆண்டுகள் பழந்தின்னு கொட்டை போட்டவர்கள்தான் என தொல் திருமாவளவன் காட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் பேசிய அவர், திமுக அதிமுகவுக்கு அடுத்து விசிக வலிமை பெற்ற கட்சியாக வளர்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இவ்விரு கட்சிகளும் 50 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் ஒருமுறை எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என சிலர் பேசி வருவதாக சீமான், விஜய் உள்ளிட்டோரை திருமாவளவன் மறைமுகமாக சாடினார். தங்களுக்கும் அரசியல் தெரியும் என்றும் அவர் ஆவேசமாக குறிப்பிட்டார். திமுக பொதுச் செயலாளர் பதவி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு துரைமுருகன் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். இதெல்லாம் அனுபவம் வாய்ந்த கேள்வி அல்ல என்றும் இதை பெரிதாக்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார். ஆனால் அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. திமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து துரைமுருகன் விலக உள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த பதவியை அவர் தனது மகனுக்காக கேட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும், படகுகளை பறிமுதல் செய்வதும், மீன்பிடி சாதனங்களை கொள்ளையடித்து செல்வதும் தொடர்கதியாகிவிட்டது. ஓரிரு தினங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அவர்களது படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 297 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது.
2024-25 ஆண்டிற்கான அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு பதிவு செய்து வழங்கிய விவசாயிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. ஊக்கத்தொகைக்காக டன் ஒன்றுக்கு 349 ரூபாயை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1.30 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நடிகர் சங்க உறுப்பினர்கள் குறித்து அவதூறு பரப்புவதை பயில்வான் ரங்கநாதன் நிறுத்த வேண்டும் என நடிகர் சங்கம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அந்த சங்கம், ரங்கநாதன் இதுபோன்ற பேசுவதை நிறுத்தாவிட்டால் அவர் மீது சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. ஏற்கனவே ஜெய்சங்கர் என்பவர் மீது நடிகர் சங்கம் தொடுத்த வழக்கில் அவர் மன்னிப்பு கோரியதை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.